Welcome to Raju's Easy Math. Dear students, demo வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர் பேர்ஸ் பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போது எக்ஸசைஸ் 1.1 மற்றும் அதோட எக்ஸாம்பிள்ஸை 2 மார்க்ஸ் தனியாக 5 மார்க்ஸ் தனியாக பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செஞ்சு பதில்களை வாங்கிக்கோங்க. வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் A ஈக்குவல் டு 1,3,5 B ஈக்குவல் டு 2,3 அப்படிங்கிற ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? இஸ் A கிராஸ் B ஈக்குவல் டு B கிராஸ் A. அதுவும் கொஷின்ஸ் இருக்குது. இஃப் நாட் ஒய் ரீசன் கொடுக்கணும். ஷோ தட் n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A ஈக்குவல் டு n ஆஃப் A இன்ட்டு n ஆஃப் B. ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இங்கே A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A கிராஸ் B, அதுக்கு A ஈக்குவல் டு 1,3,5 B ஈக்குவல் டு 2,3. அட் த சேம் டைம் நமக்கு n ஆஃப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால் n ஆஃப் ஏவையும் நான் எழுதி வச்சுக்கிறேன். இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது ஏல. ஸோ n ஆஃப் A ஈக்குவல் டு 3, பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2, n ஆஃப் B ஈக்குவல் டு 2. ஸோ A கிராஸ் B ஈக்குவல் டு 1,3,5 கிராஸ் 2,3. 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3 இருக்குங்களா? ஓகே, அப்போ n ஆஃப் A கிராஸ் B என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ். ஸோ 6. ஓகே, B கிராஸ் A, B என்ன 2,3, A என்ன 1,3,5. ஸோ 2,3 கிராஸ் 1,3,5. அப்போது கிராஸ் பண்ணும்போது 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 இருக்கா? இப்போது n ஆஃப் B கிராஸ் A என்னன்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போது கொஸ்டினில் இஸ் A கிராஸ் B ஈக்குவல் டு B கிராஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, A கிராஸ் பியில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் இது, B கிராஸ் ஏல கிடைச்ச ரிசல்ட் இது. இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 1,2, இங்கே 2,1. அப்போ 1,2வும் 2,1 ஈக்குவலா? கிடையாது தானே? அப்போது 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. ஸோ A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ரீசன் வந்து 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. அதே மாதிரி தான் அடுத்த 1,3 நாட் ஈக்குவல் டு 2,3. அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த 1,3 நாட் ஈக்குவல் டு 3,1 நம்ம அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்று இருந்தாலே போதும், நாட் ஈக்குவல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு n ஆஃப் A கிராஸ் B, அதில் 6ன்னு கிடச்சிருக்கு. n ஆஃப் B கிராஸ் A அதுவும் 6ன்னு கிடச்சிருக்கு. n ஆஃப் A இன்ட்டு n ஆஃப் B 3 இன்ட்டு 2 அதுவும் 6 தான். ஸோ n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A ஈக்குவல் டு n ஆஃப் A இன்ட்டு n ஆஃப் B. ஸோ எல்லாமே ஈக்குவல், விச் இஸ் ஈக்குவல் டு 6. புரிஞ்சுதுங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 2, இஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது A கிராஸ் B தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் A அண்ட் B, ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது டேரெக்டாக சொல்லலாம். ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ A, செகண்ட் இருக்கிற வேல்யூ B. இது A B A B A B அந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லையா? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபார்மேட் வேணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதோ ஏல 3 Bல 2, ஏல 3 Bல 2, நெக்ஸ்ட்டு ஏல 3 Bல 4. அதே 3 இங்கே இன்னொரு தடவை எழுத வேண்டாம், ஆல்ரெடி எழுதியிருக்கு. Bல 4. நெக்ஸ்ட்டு 5,2 கொடுத்துருக்கல. ஏல 5 Bல 2. நெக்ஸ்ட்டு ஏல 5 Bல 4. ஏல 5 எழுதிக்கோங்க, இங்கே 4 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போது இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 3,2 3,4. நெக்ஸ்ட்டு 5,2 5,4 அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம A எது B எதுன்னு சொல்ல முடியுமா? A அப்படிங்கிறது 3,5, Bங்கிறது 2,4 இருக்கான்னு பாருங்கள். A ஈக்குவல் டு 3,5, B ஈக்குவல் டு 2,4. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், லெட் A ஈக்குவல் டு 1 2 3 அப்படிங்கிற செட் அண்ட் B ஈக்குவல் டு X such that X is a prime number less than 10. ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, கரெக்டாக? அப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகும். 2 3 4 ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 வரும், 6 கிடையாது, 7 வரும், 8 9 இதெல்லாம் வராது, ஏன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 3 5 7. ஓகே, ஏல 1 2 3, பியில் 2 3 5 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. A கிராஸ் B 1 2 3 கிராஸ் B வந்து 2 3 5 7 இருக்கா? கிராஸ் பண்ண தெரியும்ல உங்களுக்கு? ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், டெமோ இதுலேயும் பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் இதாங்க, இதை நீங்கள் பார்த்துக்குவீங்க இல்லையா? இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. கொஷின் நம்பர் 4, ஃபைண்ட் A கிராஸ் B, A கிராஸ் A அண்ட் B கிராஸ் A.
இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சப்டிவிஷன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் A = 2, -2, 3, B = 1, -4. இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, A = இதை ஒரு சின்ன ஆர்டரில் எழுதிக்கலாம். -2 2 3 அப்படின்னு சொல்லிட்டு -2 2 3, B = 1 -4, 1 அப்படி எழுதியாச்சு. ஓகேங்களா? நீ A × B அப்படின்னா A என்னுடைய வேல்யூ -2 2 3 கிராஸ் -4 1. ஓகேவா? இனி கிராஸ் பண்ணணும். -2, -4, -2, -1, 2, -4, 2, -1, 3, -4, 3, -1. இது A × B. நெக்ஸ்ட் அதுலேயே A × A கேட்டிருக்காங்களா? A வேல்யூ -2 2 3 கிராஸ் அகெயின் -2 2 3. இப்போ கிராஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றா எடுத்து அடுத்தடுத்த எலமெண்ட்ஸோட பண்ணியிருக்கு. ஓகே, B × A. ஸோ B வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு A வேல்யூ பின்னாடி வரணும். B வேல்யூ -4, 1, A வேல்யூ -2 2 3 இருக்கா? -4, -2, -4, 2, -4, 3, 1, -2, 1, 2, 1, 3 அந்த மாதிரி வந்துருச்சுங்களா? ஓகே, M அடுத்து இதுலேயே செகண்ட் ஒன் A = M, N, B = null set, empty set. ஓகே, இப்போ A × B M, N × null set. இப்போது ஆல்ரெடி நம்ம டெமோ கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு செட் கிராஸ் நல் செட் அப்படின்னா நல் செட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் நல் செட் தான். ஏன்னா இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எலமெண்ட்டும் கிடையாது, அதனால் எதுவும் பண்ண முடியாது. நல் செட் தான். நெக்ஸ்ட் அதுலேயே A × A கேட்டிருக்காங்க. M, N × M, N ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? B × A நல் செட் × M, N நல் செட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நல் செட் தான் வரும். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்த கொஷின். இதுலேயே தேர்ட் ஒன் A = B = P, Q அப்படிங்கிற மாதிரி. அது ஏங்கிற செட்டுக்கும் P, Q தான் எலமெண்ட்ஸ், Bங்கிற செட்டுக்கும் P, Q தான் எலமெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. இஃப் B × A = -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இப்படி கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைண்ட் A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று கொஷின் நம்பர் 5. If B × A = -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A and B. ஓகே, A B கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா -2, 3 இது B × A. Bயில் இது வந்து -2ங்கிறது B-னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் A இது வந்து A-னுடைய வேல்யூ. இது B-னுடைய வேல்யூ, இது A-னுடைய வேல்யூ. B-னுடைய வேல்யூ, A-னுடைய வேல்யூ அப்படி தானே இருக்குது. அப்போது Bயில் -2, Aயில் 3, Bயில் -2, Aயில் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் B A அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து -2, 4 -2 ஆல்ரெடி இருக்கிறதுனால இங்கே 4 மட்டும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 0, 3 0ங்கிறது Bயில் இருக்கணும் இல்லையா? 0 இங்கே போட்டாச்சு. இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது, நம்ம எழுத வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் 0, 4 ஆல்ரெடி இருக்குது இங்கே 0, 4. நெக்ஸ்ட் 3, 3 ஸோ இங்கே 3 இல்லை Bயில், நான் 3 எழுதிக்கிறேன். 3, 3 இங்கே 3 3, நெக்ஸ்ட் 3, 4 ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்க்கும்போது இது B செட், இது A செட்டுன்னு தெரியுது. ஸோ ஏனுடைய வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுமா? 3, 4, B-னுடையது -2 0 3. ஓகே, கொஷின் நம்பர் 6. இஃப் A = 5, 6, B = 4, 5, 6, C = 5, 6, 7 ஷோ தட் A × A = B × B இன்டர்செக்ஷன் C × C. இது நம்ம காட்டணும் இல்லைங்களா? A × A ஏனுடைய வேல்யூ 5, 6 இல்லையா? A செட் A வந்து 5, 6 கிராஸ் அகெயின் 5, 6 5, 5 5, 6 6, 5 6, 6 இருக்கா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு B × B வேணும். B × B = B வேல்யூ 4, 5, 6 இல்லையா? 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6 அப்போது 4, 4 4, 5 4, 6 5, 4 5, 5 5, 6 6, 4 6, 5 6, 6 இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு C × C வேணும் இல்லையா? C வேல்யூ 5, 6 and 7 5, 6, 7 இருக்கா? கிராஸ் 5, 6, 7 அப்போது உங்களுக்கு கிராஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? 5, 5 5, 6 5, 7 6, 5 6, 6 6, 7 7, 5 7, 6 7, 7 இருக்கா? அப்போது B × B இன்டர்செக்ஷன் C × C, B × B இன்டர்செக்ஷன் C × C இந்த ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணணும். இதில் காமனான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 5, 5 5, 6 6, 5 6, 6 பாருங்கள் 5, 5 5, 6 6, 5 6, 6 இருக்கா? அது மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணுவோமா? ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ
1 ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? A cross A ஈக்குவல் டு B cross B இன்டர்செக்ஷன் C cross C அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஷின் நம்பர் 7. இப்போ 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. லெட் A ஈக்குவல் டு X பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் வேர் 1 less than X less than 4. அப்படின்னா 1 விட X பெருசு, 4 விட சின்னது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1 விட பெருசு 2, 4 விட சின்னதுன்னா 3 வரைக்கும், 2, 3 இருக்கா? B ஈக்குவல் டு X பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் வேர் 0 less than or equal to X less than 2. 0 less than or equal to அப்படின்னா 0 எடுத்துக்கலாம் நம்ம, ஹோல் நம்பர்ஸ். ஸோ 0 எடுத்துக்கலாம். less than 2 அப்படின்னு சொல்லும்போது 1 வரைக்கும் சொல்லலாம். அப்போ 0, 1 அதான் எலமெண்ட்ஸ். அண்ட் C ஈக்குவல் டு X பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் வேர் X less than 3. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், less than 3னா 2 வரைக்கும் வரும். அப்போ 1, 2 அதான் இதனுடைய எலமெண்ட்ஸ். ஓகே, இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வெரிஃபை A cross B union C equal to A cross B union A cross C. Second, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் LHS. அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு சொல்லணும். B union C equal to Bனுடைய வேல்யூ, அந்த செட் வேல்யூ 0, 1 யூனியன் Cனுடைய வேல்யூ 1, 2. ஓகே, இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது 0, 1 2 தடவை இருந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதணும். 1, நெக்ஸ்ட்டு 2, 0, 1, 2. ஓகே, இது வந்து B யூனியன் Cனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் C. A வேல்யூ 2, 3 தானே, 2, 3 கிராஸ் B யூனியன் Cனுடைய வேல்யூ 0, 1, 2. ஓகேவா? இனி கிராஸ் பண்ணுறது என்ன கிடைக்கும்? 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2 கிடைக்குமா? ஓகே, இனி RHSக்குள்ளே போகலாம். A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், A கிராஸ் Cயும் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஓகே, A கிராஸ் B, A கிராஸ் B, A வேல்யூ 2, 3, B வேல்யூ 0, 1 கிராஸ் பண்ணணும் இல்லையா? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 இதுதான் நம்மளுடைய A கிராஸ் B வேல்யூ. நெக்ஸ்ட் A கிராஸ் C தானே, A வேல்யூ 2, 3 கிராஸ் C வேல்யூ 1, 2. இங்கே கிராஸ் பண்ணுவோம். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? யூனியன். ஓகே, A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதில் வந்த வேல்யூவே ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். 2, 0, 2, 1 வேறு ஏதாவது 2, இருக்கா? இங்கே 2, 1 இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம், வேண்டாம். நெக்ஸ்ட் 2, 2, 2, 0, 2, 1, 2, 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3, 0, 3, 1 இங்கே ஆல்ரெடி இன்னொரு 3, 1. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 3, 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், A கிராஸ் B யூனியன் Cனுடைய வேல்யூவும் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ LHS ஈக்குவல் டு RHS, அவ்வளோதான். அதிலே செகண்ட் பார்ட் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C தானே. இல்லை LHS அதில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு செய்யணும். B இன்டர்செக்ஷன் C பாருங்கள், Bனுடைய வேல்யூ 0, 1, Cனுடைய வேல்யூ 1, 2. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன். ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? 0 இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இருக்குது. 2 இருக்கா? இல்லை. அப்போது காமனாக சொன்னால் 1 தான். அப்போது 1 தான் B இன்டர்செக்ஷனுடைய வேல்யூ. B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஏனுடைய வேல்யூ 2, 3 கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cனுடைய வேல்யூ 1. எங்கே கிராஸ் பண்ணுங்கள்? 2, 1, 3, 1 இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது RHS A கிராஸ் B. ஆல்ரெடி நம்ம A கிராஸ் B பார்த்துருக்கோம்ல. இங்கே இதோ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அதே மாதிரி A கிராஸ் Cயும் பார்த்துருக்கோம்ல. 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் இதோ அந்த வேல்யூஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன் பண்ணணும். காமன் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும். இங்கே 2, 1, 2, 1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா? 3, 1, 3, 1 காமனாக இருக்குது. ஓகே, அது ஆன்சரில் 2, 1, 3, 1 ரெண்டையும் எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குது? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cனுடைய வேல்யூ 2, 1, 3, 1. இதனுடைய ஆன்சரும் 2, 1, 3, 1. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. A ஈக்குவல் டு 1, 2, 3. B ஈக்குவல் டு 2, 3, 5. C ஈக்குவல் டு 3, 4. D ஈக்குவல் டு 1, 3, 5. செக் இஃப் A இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இது கரெக்ட் ட்ரூவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணணும்னா
லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்ஸை ஒவ்வொரு ஃபஸ்ட் ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட் அப்படியே எடுத்து செஞ்சுட்டு தென் கிராஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே, ஏ வேல்யூ 1 2 3 இன்டர்செக்ஷன் தானே. சி வேல்யூ 3,4. இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன சொல்லலாம், 3 மட்டும்தானே இருக்குது. ஸோ 3. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி, பிக்கு 2 3 5 பாருங்கள், இன்டர்செக்ஷன் டிக்கு 1 3 5. அப்போது 3 5 3 5 காமனாக இருக்கா, இது 3 5. ஓகே, இப்போது என்ன கண்டுபிடிக்கணும் இதில், லெஃப்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன, 3 கிராஸ் 3,5. அப்போ என்ன கிடைக்கும், 3,3 3,5 அப்படின்னு கிடைக்குமா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHSக்குள்ளே போவோம். அதில் வர ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ வேல்யூ 1,2,3 இருக்கான்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி 1,2,3, பி வேல்யூ 2,3,5. ஸோ அப்படியே கிராஸ் பண்ணலாமா, டேரெக்டாக அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். 1,2 1,3 1,5 இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2,2 2,3 2,5 இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3,2 3,3 3,5 அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி. சி கிராஸ் டி, சி வந்து 3,4, டி வந்து 1 3 5 அப்படியே கிராஸ் பண்ணணும். 3,1 அப்படி இங்கே செக் பண்ணிக்கோங்க. 3,1 3,3 3,5 அப்படி இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4,1 4,3 4,5 இருக்கா. ஓகே, இந்த ரெண்டு என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இந்த ரெண்டுக்கும் காமனாக அப்படின்னு பார்த்தா 1 கமாவில் இங்கே எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகலை. 2 கமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. பட் 3 கமா அப்படின்னு சொல்லும்போது 3,2 3,3 3,5 இருக்குது. இங்கே 3,1 இருக்குது. ஸோ அது காமன் கிடையாது. 3,3 இருக்குது, 3,5 காமனாக இருக்குது. வேறு எதுவுமே காமன் கிடையாது. ஓகே, ஸோ 3,3 3,5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டையும் செக் பண்ணும்போது ரெண்டுலேயுமே 3,3 3,5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு என்னங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா, எதாவது டவுட் இருக்கா? கொஷின் நம்பர் 9. லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் வேர் எக்ஸ் லெஸ் தென் 2. ஹோல் நம்பர்ஸில் லெஸ் தென் 2, ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 2னா 1 வரைக்கும் வரும். அப்போ 0லேருந்து 1 0,1. ஓகே, பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் வேர் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போது நேச்சுரல் நம்பர்ஸில் 1 லெஸ் தென் எக்ஸ், அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்குது. அப்போ 2லேருந்து வரணும். ஈக்குவல் 4க்கு ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனாலும் 4 வரைக்குமே வரலாம். அப்போ 2 3 4 இதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, சி வேல்யூ 3,5. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மட்டும் சொல்லுங்கள், பி யூனியன் சி. பி வேல்யூ 2,3,4, சி வேல்யூ 3,5 யூனியன் பண்ணும் இல்லையா. அப்போது யூனியன் பண்ணும்போது வந்த வேல்யூவே ரிப்பீட்டடாக இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும்ல. 2,3,4,5 இருக்கா. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ வேல்யூ 0,1 கிராஸ் பி யூனியன் சினுடைய வேல்யூ இப்போ தானே பார்த்தோம் 2 3 4 5 2 3 4 5. ஓகே, இப்போ கிராஸ் பண்ணும்போது 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 இருக்கான்னு பாருங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. RHSல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ கிராஸ் பி. ஏ வேல்யூ 0,1, பிக்கு 2 3 4 0,1 கிராஸ் 2 3 4. அப்போ என்ன கிடைக்கும், 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி தானே. ஏ வேல்யூ 0,1, சி வேல்யூ 3,5. அப்போது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 0,3 0,5 1,3 1,5 இருக்கா. இந்த ரெண்டு என்ன பண்ணணும், யூனியன் தானே பண்ணணும். ஓகே, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பினுடைய வேல்யூ இது ஏ கிராஸ் சினுடைய வேல்யூ. ரெண்டு யூனியன் பண்ணும்போது 0,2 0, பாருங்கள் 0,2 இங்கே இல்லை. ஸோ ஒரு தடவை எழுதிக்கிறோம். 0,3 இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு தடவை எழுதிக்கிறோம். 0,4 இல்லை, இங்கே எழுதிக்கிறோம். இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அடுத்தது 0,5 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. ஸோ அதையும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 1,2 எழுதிக்கிட்டோம். 1,3 இருக்குது எழுதிக்கிட்டோம். 1,4 இருக்குது எழுதிக்கிட்டோம். வேறு எதுன்னு இருக்குது, 1,3 இங்கே ஆல்ரெடி எழுதியாச்சு. 1,5 இருக்குது, தான் அதையும் எழுதிட்டோம். இப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணிக்கலாமா. 0,2 0,3 0,4 0,5 அதே தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 1,5 அதே தானே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ அதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கா. அப்போ என்ன சொல்லலாம், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. புரிஞ்சுதுங்களா. இதே மாதிரி நீங்கள் தான் அடுத்தது ட்ரை பண்ணணும்.
நான் இங்கே செஞ்சுட்டேன், ஆனால் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். பார்த்துக்கோங்க, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகே, இது நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இங்கே ஆன்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்து எழுத வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி A union B cross C equal to A cross C union B cross C, இதையும் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Question number 10. Let A equal to the set of all natural numbers less than 8. All natural numbers less than 8. Natural numbers-நாலே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். less than 8னா 7 வரைக்கும். அப்போ என்னென்ன வரும்? 1 2 3 4 5 6 7 இதெல்லாம். B equal to the set of all prime numbers less than 8. Prime numbers. Prime 1 is not a prime number. அது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஓகே, அப்போ 2 3 5 7 இதுதான். வேறு ஏதாவது இருக்குங்களா less than 8க்கு prime numbers? அவ்வளோதானே? ஓகே, நெக்ஸ்ட் C ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் இது 2 மட்டும்தானே? ஓகே, 2 செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான். வெரிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. செகண்டு A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இந்த 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா செய்வோம். இப்போது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அவருடைய எல்ஹெச்எஸ், அந்த இந்த எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? A இன்டர்செக்ஷன் B இருக்கா? A வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் Bனுடைய வேல்யூ 2 3 5 7. ஓகே, இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. A இன்டர்செக்ஷன் Bனுடைய வேல்யூ வந்து 2 3 5 7 இருக்குது, கிராஸ் C வேல்யூ வந்து 2. ஸோ கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 2 2 3 2 5 2 7 2 அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHSனுடைய ஃபஸ்ட் ப்ராக்கெட் A கிராஸ் C. A வேல்யூ 1 2 3 4 5 6 7 கிராஸ் C வேல்யூ 2. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 இதெல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு B கிராஸ் C. B வேல்யூ 2 3 5 7 2 3 5 7 கிராஸ் C வேல்யூ 2. இங்கே என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 2 3 2 5 2 7 2. ஓகேவா? இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்னா 2 2 3 2 5 2 7 2 இது மட்டும்தான் காமனாக இருக்குது, அது மட்டும் எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது LHSக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போது இந்த ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள். 2 2 3 2 5 2 7 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்போது என்ன சொல்லலாம்? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ஓகே, செகண்ட் பார்ட் A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஓகே, ப்ராக்கெட்டில் LHSல ப்ராக்கெட்டில் இருக்கிறது B மைனஸ் C. B மைனஸ் C. B வேல்யூ 2 3 5 7 இருக்குது, மைனஸ் C வேல்யூ 2. அது மைனஸ் பண்ணும்போது காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற, அதாவது மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதணும். அப்போ 3 5 7 இருக்கும். 3 5 7. ஓகே, நெக்ஸ்ட்டு A கிராஸ் B மைனஸ் C. A வேல்யூ 1 2 3 4 5 6 7 கிராஸ் B மைனஸ் C வேல்யூ 3 5 7. ஓகே, கிராஸ் பண்ணிக்கலாமா? 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 இது எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHSல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் A கிராஸ் B. A வேல்யூ என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. கிராஸ் B வேல்யூ 2 3 5 7 தானே? 2 3 5 7 கிராஸ் பண்ணுவோம். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவீங்க இல்லையா? எது வரைக்கும் வரும்? 7 7 வரைக்கும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது A கிராஸ் C வேணுமா? A கிராஸ் C ஏற்கனவே இங்கே செஞ்ச மாதிரி இருக்குது. இதோ பாருங்கள், இங்கே இது நேராக அப்படியே A கிராஸ் C இருக்கா? இதோட வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? மைனஸ் தானே பண்ணணும். இதோ இந்த வேல்யூ A கிராஸ் B வேல்யூ இருக்குது, A கிராஸ் C வேல்யூவும் இருக்குது. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ்னு என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கட் பண்ணணும் இல்லையா? இதோ 1 2 இருக்குது, கட் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது? 1 இங்கே வேறு எதுவும் கிடையாது. 2 2 இருக்குது, இங்கே இருக்கா? இருக்குது. இதோ கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 2 இருக்குது, அங்கே இருக்கா? இருக்குது. இதோ 4 2 இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 2 இருக்குது, இதை கட் பண்ணியாச்சு. 6 2 7 2. ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதில் ஃப்ரண்ட்டில் மைனஸ்க்கு முன்னாடி
ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அதில் காமனான டேர்ம்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ மைனஸ்க்கு முன்னாடி ஏ கிராஸ் பியில் இருக்கிற மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதணும். எழுதியிருக்கா? இப்போ 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணுங்கள், ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லலாம்? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸில் ரிலேஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கலாம்.